Hello cuties, good morning. Today we are going to the class 7th standard English term 1 unit 1 prose Eidgah written by Munshi Premchand. Last class we have seen poem Computer Swallowed Grandma. Then supplementary on Monday morning அப்படிங்கிற டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும், நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணியிருப்பீங்க. Then now this class we can see prose Eidgah. What is meaning for Eidgah? Eidgahனா என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈட் அப்படிங்கிற வேர்டையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், நீங்கள் கேலண்டரில் பார்த்துருப்பீங்க. ஈத் அன்னைக்கு வந்துட்டு ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வரும். ஸோ அந்த அன்னைக்கு அது வந்து ஒரு முஸ்லீமோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த லெசன் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு முஸ்லீமோட ஃபங்க்ஷன், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு இந்த லெசனில் நமக்கு வரும். ஸோ இது ரைட்டர் வந்து யார் அப்படின்னா முன்ஷி பிரேம்சந்த் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் ஒரு இந்தியன் ரைட்டர். பட் ஆனால் அவர் வந்து ஹிந்தியில் நிறையா ஒர்க்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாத அவர் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எஸ்ஏயிஸ்ட், நிறையா கட்டுரைகள் எழுதியிருக்காரு. நிறைய ஷார்ட் ஸ்டோரி அதாவது சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாத நிறைய நாவல்ஸ், அதாவது புதினம் நாவல் அப்படின்னா புதினம்னு சொல்லுவாங்க, அதுவும் எழுதியிருக்காரு. ஸோ நமக்கு இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். So Eidgah, it's what is meaning for Eidgah? A place where most prayers are offered by Muslims on special occasions or festivals. So Eidgah அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மாஸ் ப்ரேயர், அதாவது வந்துட்டு அதாவது முஸ்லீம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போய் நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் முஸ்லீம் பீப்புளும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இதுக்கு போவாங்க, தொழுகை தர்காவுக்கு போவாங்க. ஸோ தர்கான்னு அவங்க சொல்லுவாங்க தமிழில். அங்கே போவாங்க. அந்த தர்கா எங்கே இருக்கும் அப்படின்னா அதாவது அவங்க சிட்டியிலேருந்து ஒரு கொஞ்சம் அவுட்டர் வெளியே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரம்ஜான் அன்னைக்கோ இல்லை பக்ரீத் அன்னைக்கோ. ஸோ எவ்ரி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் போய் ப்ரே பண்ணிக்க போவாங்க. ஸோ அந்த இடத்த தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈத்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த லெசனில் பாருங்கள். வார்ம் அப், அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் இன் த பிளாங்க்ஸ், ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். தென் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். தென் அவங்க ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பிக்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீபாவளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பிக்சர் என்ன இருக்குது நீங்கள் நோட் பண்ணுங்கள் பார்க்கலாம். செகண்ட் பிக்சர் வந்துட்டு பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னவா இருக்கும், நம்மளுடைய ஹிந்துவோட ஃபெஸ்டிவல் இது. ஸோ ஹிந்துவோட ஃபெஸ்டிவலில் என்ன நம்ம சொல்லலாம், பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் அந்த அவங்க முஸ்லீமோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா ரம்ஜான் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிறிஸ்டியன் எடுத்தோடனே என்ன ஃபேமஸான அவங்களோட இது ஃபெஸ்டிவல் ஞாபகம் வரும் அப்படின்னா கிறிஸ்துமஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன ஃபெஸ்டிவல் அது, கிறிஸ்துமஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கலர்ஸ் வச்சோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஹோலி. ஸோ நம்ம சைடு வந்து செலிப்ரேட் பண்ணுறதில்ல அதிகமாக இந்த ஃபங்க்ஷன். மற்றபடி மும்பை அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் சேம் முஸ்லீமோட ஃபெஸ்டிவல் தான் பக்ரீத். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சர் எது பார்த்திங்க அப்படின்னா பக்ரீத். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு லேம்ப் விளக்கு வச்சுருக்காங்க. தென் கீழே ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன ஃபெஸ்டிவல், ஸோ இது வந்து கேரளாவில் அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேரளாவில் தான் நல்ல ஃபேமஸ். நம்ம சைடு செலிப்ரேட் பண்ணுறாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காட்ஸ், அதாவது கடவுள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய அங்கே இருக்குது, நிறைய இமேஜஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு என்ன விநாயகர் சதுர்த்தி. ஸோ அந்த இடத்துல நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த பிக்சர்ஸ் சர்க்கிள் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் இன் பேர்ஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் இதில் எழுதுங்க. விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல், உங்களுக்கு என்ன ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட் ஃபெஸ்டிவல் என்ன. ஒருத்தருக்கு தீபாவளி பிடிக்கும், ஒருத்தருக்கு பொங்கல் பிடிக்கும், ஒருத்தருக்கு கிறிஸ்துமஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரம்ஜான் பிடிக்கும். ஸோ சேம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கான ஆன்சர் அங்கே ரைட் பண்ணுங்கள். வென் டு யூ செலிப்ரேட் இட், ஸோ அது எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொங்கல் அப்படின்னா பொங்கல் எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? ஜான்வரி மாதம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போது வந்துட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம டிசம்பரில் செலிப்ரேட் பண்ணுவோம், டிசம்பர் மந்தில் செலிப்ரேட் பண்ணுவோம். இதுவே வந்துட்டு நமக்கு இது ரம்ஜான் அப்படின்னா ஃபார் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் அந்த சம்திங்கில் அந்த கேப்பில் பிட்வீனில் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? Do you celebrate with your family or friends? ஸோ அந்த ஃபெஸ்டிவலை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவீங்களா அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு தீபாவளி அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? யார் கூட இருப்போம்? அதிகமாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் இருப்போம். ஸோ அங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபேமிலி வரும். சம் மெம்பர்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கான ஆன்சர் அங்கே ரைட் பண்ணுங்கள். Why do you celebrate it? என்ன ரீசனுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் எதுக்காக இது பண்ணுறோம்? வந்துட்டு ஒன்று நல்லா அக்ரிகல்ச்சர் க்ரோத் பண்ணும், அதாவது நல்ல விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாடெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆடு மாடு வளர்க்குறவங்களாம் வந்துட்டு அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்காகவும் வந்து பொங்கல் அப்படின்னா சன் வர டைமில் வந்து பொங்கல் வச்சு அந்த இது ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு எது ஆன்சர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ரைட் பண்ணி இது பண்ணுங்கள். So EDCA lesson section 1 reading, listen to the teacher, read this section. So first of all we can see glossary. So glossary உங்களுக்கு தெரியும், glossary means synonyms அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட் இயர் நீங்கள் 6th எப்படி வந்து படிச்சிங்களோ அதே மாதிரி தான் சேம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு வந்து ஓவரால் பார்த்திங்கன்னா 9 டாபிக்ஸ் தான் இருக்குது, 3 யூனிட் தான் இருக்குது. சேம் நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம்லேயும் இதே மாதிரி தான் நமக்கு இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஸ்லிங் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், அதாவது மிகுதியான பிரகாசம், நல்ல பிரைட்னஸ், நல்ல ஒரு கண் கூசுற மலைக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் டேஸ்லிங். நெக்ஸ்ட்டு டேட்டர் மீன் டர்ன், அதாவது கிழிஞ்சு போனது சொல்கிறோம் இல்லையா, நம்ம கிழிஞ்சு போன ஃபேண்ட்டு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதான் டர்ன். அடுத்தது சபர்ப்ஸ், அவுட்லையிங் ஏரியா, அதாவது புறநகர். அவுட்லையிங் ஏரியானா அந்த ரம்ஜான் அந்த தொழுகை நடத்தக்கூடிய இடம் எங்கே இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு சிட்டியிலேருந்து அவுட்டர் வெளியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமக்கல் அப்படின்னா நாமக்கல்லேருந்து கொஞ்சம் தூரம், நாமக்கலுக்கு சிட்டியிலேருந்து வெளியே போய் அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நாமக்கல் பார்த்திங்கன்னா அந்த மஜித் அப்படிங்கிற ஒரு டேர்ன்லேயே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த தொழுகை செய்கிற இடம் இருக்கும் வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கெய்லி மீன்ஸ் இன் பிரைட் கலர்ஸ், அதாவது வண்ணமயமாக, அதாவது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கெய்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிசன் டு த டீச்சர், ரீட் தி செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணுங்கள். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈட். எவ்வளோ அழகாக இருக்குது, ஹவு ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மார்னிங். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் இப்போ நம்மளே வந்து வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி வருது, அன்றைக்கி காலையில் என்ன எப்போ வரும், எப்படி வரும், எந்திரிச்சோன்னே என்ன பண்ணலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், எப்போ பட்டாசு வெடிக்கலாம், என்ன ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈகராக இருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கேயும் வந்து அந்த ஈட் வருது. அந்த ஈட் அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது, சொல்ல முடியாத அந்த அளவு அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த மார்னிங். த ட்ரீஸ் லுக் க்ரீனர், அந்த ட்ரீஸ் அங்கே இருக்கிற ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குது, மரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப க்ரீனிஷாக அழகாக பச்சை பசேன்னு. அன்றைக்கி என்னமோ தெரில, அந்த ஈட் அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்காமா அங்கே ஆத்தர் அப்படி நமக்கு சொல்கிறாரு. த ஃபீல் மோர் ஃபெஸ்டிவ், அதாவது எனக்கு எப்படி இருக்குது, என்ன அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா அப்படியே ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே அந்த மார்னிங் வந்து ஃபெஸ்டிவலை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்கை ஹேட் லவ்லி பிங்க் க்ளோ, அந்த ஸ்கை அதாவது அந்த வானம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பிங்க் கலரில் அழகாக இருக்கும். அதாவது ஏர்லி மார்னிங் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், நல்லா வந்துட்டு ஒரு ஆரஞ்சும் ஒரு பிங்க் கலரும் கலந்த மாதிரி நல்ல ஒரு இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மலை, ஒரு நல்ல மாடியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன் வந்து ரைஸ் ஆகிற இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 5:30 நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
அந்த சன் வெளியே வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த அன்றைக்கி அப்படி தான் அந்த ஈட் அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கா. த சன் சீம் பிரைட்டர் அண்ட் மோர் டேஸ்லிங் தேன் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் அ வெரி ஹாப்பி ஈட். அதாவது அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம போய் வரவேற்க முன்னாடி அந்த சன் போய் வரவேற்றுச்சா, ஈட் போய் அந்த ஈட் ஃபங்க்ஷனை கூட்டிகிட்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னா அந்த ஈட் அன்றைக்கி. அதுவும் இல்லாத டேஸ்லிங் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், அந்த சன்னோட பிரைட்னஸ் எப்படி இருக்கான், ரொம்ப பிரைட்டாக இருக்கான். மார்னிங் அதாவது ஒரு 6 o'clock வரப்பயே வந்து அந்த சன் வந்து ரொம்ப பிரைட்னஸ் கொடுத்து வருது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஆத்தர் நமக்கு அதாவது அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு. த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். ஸோ அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஆவலாக இருக்குது. எப்போ அந்த ஃபெஸ்டிவல் வரும், இப்போ நம்மளே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு தீபாவளி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப இதாக இருக்கும், எப்படா விடியும், புது ட்ரெஸ் போட்டுக்குவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம், எங்கேயாவது மூவிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஒரு த்ரில்லாக இருப்போம் இல்லையா. நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லுவோம், பார்க்கு போகலாம், இல்லை எங்கேயாவது நம்ம ஒரு டூர் போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த வில்லேஜ், அதாவது அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எவ்ரி ஒன் வாஸ் அப் early to go to the ஈகா. ஸோ எல்லாருமே எவ்ரி ஒன் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஈகா அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு அந்த ரம்ஜான் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரெடியாக இருக்காங்க. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் த அதர்ஸ். அது மட்டும் இல்லாத சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எப்போ அந்த ஃபங்க்ஷன் வரும், எப்போ நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக த்ரில்லிங்காக காத்துட்ருக்காங்க. they had been talking about it all the time. ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அதையே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ அந்த டைம் வரும், எப்போ நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோம், எப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுவோம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறது, என்னென்ன அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா என்னது 4 days லீவ் வரும். ஸோ அந்த 4 daysல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம அங்கே போகலாம், பீச் போகலாம், ஒரு நாளைக்கு நம்ம பார்க் போகலாம், இன்னொரு நாளைக்கு மூவி போகலாம், இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து எங்கேயாவது டூர் போகலாம், கோவிலுக்கு போகலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம 4 நாளைக்கு அந்த 4 daysக்கு நம்ம ட்ரிப் ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அப்போ வந்துட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணலாம், அந்த ஈட் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி த டே had come. ஸோ ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு, அந்த நாள் வந்துருச்சு, அந்த ஈட் அந்த ரம்ஜான் அந்த டே வந்து வந்துருச்சு. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷன். அதாவது அன்னைக்கு பார்த்து வந்து என்ன இது வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக அவங்க இருக்காங்க, ரொம்ப பேஷண்ட், ரொம்ப இதாக இருக்காங்க. they were talking their treasure out of their pockets, counting and recounting it before putting its back. அந்த பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெஷர் ஆஃப் their pockets, அதாவது அவங்க பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பாக்கெட் இருக்குது இல்லையா, அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காயின்ஸ், அதாவது இப்போ நமக்குள்ளே ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டியில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட்லாம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, எடுத்து வைப்போம். எங்கிட்ட 200 rupees இருக்குது, 300 இருக்குது, அந்த 500 rupees இருக்குது, இப்படி நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுவோம், எடுத்து கவுண்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட காட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், உள்ளே வைப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. சேம் அதே மாதிரி தான் அந்த வாய்ஸ் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணுறானுங்க, உள்ளே வைக்கிறானுங்க, இந்த மாதிரி திரும்பி அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த பாய்ஸ் யாருன்னா மேக்மூட் அப்படிங்கிற ஒரு பாய் இருக்கான். அவன் வந்துட்டு counted 1 2 10 12, he had 12 coins. ஸோ இந்த மாதிரி அவன் அந்த மேக்மூட் அப்படிங்கிற அந்த பாய் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கவுண்ட் பண்ணுறான். அவன் பாக்கெட்டில் இருக்கிற காயின்ஸ் எடுத்து 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 4 அப்படின்னு பண்ணிவிட்டு ஃபைனலாக அவன்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கான், 12 காயின்ஸ் இருக்குது. மேக்மூட் கிட்ட 12 காயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மோக்சின் had 1 2 3 8 9 15 காயின்ஸ். ஃபைனலாக என்ன பண்ணுறான் மோக்சின், என்ன பண்ணுறான், கவுண்ட் பண்ணுறான் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்ககிட்ட என்ன காயின்ஸ் இருக்குது அப்படின்னா 15 காயின்ஸ் இருக்குது. ஸோ மேக்மூட்டுக்கிட்ட 12 காயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மோக்சின் கிட்ட 15 காயின்ஸ் இருக்குது. With this money
they would countless things, toys, sweets, paper pipes, rubber balls and much more. ஸோ இந்த காயின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஏகப்பட்ட இதெல்லாம் ஒரு எண்ண முடியாத காயின்ஸ். ஸோ அந்த காயின்ஸே 15 காயின்ஸ் எண்ணிட்டாங்க. ஸோ எண்ணினாலும் அந்த காயின்ஸுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களால எண்ண முடியாத பொருட்களை வாங்க முடியும். என்னென்ன, டாய்ஸு பொம்மை வாங்கலாம், தென் ஸ்வீட்ஸ் வாங்கலாம், தென் பேப்பர் பைப்ஸ் வாங்கலாம், ரப்பர் பால்ஸ் வாங்கலாம் அண்ட் மச் மோர். இந்த மாதிரி நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்டே காசு கொடுத்தோம், என்ன பண்ணுவோம், ஃபெஸ்டிவல் அன்னைக்கு காசு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அது வாங்கணும், பால் வாங்கணும், பேட் வாங்கணும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாத நம்ம வந்துட்டு கேரம் போர்டு வாங்கணும். இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து நம்ம யோசித்து வைப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானது யோசித்து வைப்போம். அதே மாதிரியே அந்த பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வாங்கணும், டாய்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் என்ன பண்ணுறானுங்க, கவுண்ட் பண்ணுறானுங்க. சாரி, அவனுங்களும் வந்துட்டு அந்த காயின்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டுட்ருக்காங்க. The happiest of the boys was Hamid. ஸோ இதை விட ரொம்ப ஹாப்பியஸ்டான பாய் யார் அப்படின்னா, இவனுங்களை விட ஹமீட் அப்படிங்கிற ஒரு பாய் தான். சரிங்களா. ஸோ இந்த மஹ்மூடும் இந்த மொக்ஷின் இவங்களாம் வந்துட்டு ஒரு அவங்களாம் வந்துட்டு நார்மலாக எல்லாருமே இருக்கிற, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் டாடி எல்லாருமே இருக்கிற பாய். பட் ஆனால் இந்த ஹாப்பியஸ்ட் பாயான ஹமீட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, he was only 14 and poorly dressed. அவனுக்கு வந்து 4 வயசு தான் ஆகுது. இந்த ஹமீட் அப்படிங்கிற பாய்க்கு 4 வயசு தான் ஆகுது. அண்ட் 10 and poorly dressed. ஆனால் ரொம்ப வந்துட்டு ஒரு ஏழையான பையன். அவங்ககிட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரிச்சான ட்ரெஸ்லாம் கிடையாது, போட்டிருக்கல. ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. ஸோ கடைசி வருஷம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹமீட்டோட ஃபாதர் காலராவில் இறந்து போயிட்டாரு. ஸோ ஹமீட்டோட டாடி இறந்துட்டாரு. தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். ஸோ அது மட்டும் இல்லாத அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ ஹமீட்க்கு வந்துட்டு அப்போ அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. ஸோ வந்துட்டு இப்போ யார் இவனை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹமீட்டை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிராணி, அதாவது அவங்க கிராண்ட்மா பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னா அமீனா, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஹாப்பி அஸ் அ லார்க், அதாவது லார்க்னா ரொம்ப சுட்டியான பையன். அமீட் வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக நல்ல ஒரு இதாக இருக்கிற கூட பையன், எக்ஸைட்மெண்ட்டான பாய். அந்த பையன் வந்து எப்பயுமே வச்சுக்க லார்க், அதாவது லார்க் அப்படிங்கிறது ஒரு பேர்டு. அந்த பேர்டு மாதிரி நல்லா ஒரு சுறுசுறுப்பாக நல்லா சிரிச்சுட்டே அழகாக இருப்பான் எப்பயுமே. ஷீ டோல்ட் ஹிம் தட் ஹிஸ் ஃபாதர் ஹேட் கான் டு ஏர்ன் மணி. ஸோ வந்து அவங்க பாட்டி என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்பா வந்துட்டு நமக்காக மணி சம்பாதிக்க போயிருக்காரு, கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராணி வந்துட்டு அந்த ஹமீட் கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அண்ட் தட் ஹிஸ் மதர் ஹேட் கான் டு அல்லாஹ். ஸோ அவங்க அம்மா வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா, அல்லா கிட்டே போயிருக்காங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ 2 பேருமே, அப்பா வந்துட்டு மணி சம்பாதிக்காக போயிருக்காங்க, அம்மா வந்துட்டு அல்லா கிட்டே போயிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரு நாள் வந்துடுவாங்க. அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ் ஃபார் ஹிம். எனக்கு வந்துட்டு 2 பேருமே வெளியே போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உனக்கு என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு ஒரு நாள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு அந்த ஹமீட் கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. திஸ் இஸ் மேட் ஹமீட் வெரி ஹாப்பி. இதை கேள்விப்பட்ட ஹமீட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அப்பா வந்து நிறையா அவனுக்கு வந்து நிறைய வாங்கி தருவார், சம்பாதிக்க போயிருக்காரு. ஸோ நிறையா வந்து திங்ஸ் வாங்கி வந்து கொடுப்பாரு. அம்மா அல்லா கிட்டே போயிருக்காங்க, கடவுள்கிட்ட போயிருக்காங்க, கடவுள்கிட்ட போனால் என்னது நிறைய கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் அந்த பாய் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஹமீட் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஆனால் ஹமீட்க்கு வந்து என்னது, அவங்களுடைய வறுமையின் காரணமாக வந்துட்டு அவங்ககிட்ட ஃபீட், அதாவது அந்த ஷூக்கு காலுக்கு போடுற ஷூ கூட கிடையாது. த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்டு அண்ட் டேட்டர்ட். ஸோ அவனுடைய கேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாயில்டுன்னா என்னது, அழுக்காக இருக்கும். அண்ட் டேட்டர்ட் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு அழுக்காகவும் இருக்கும் வந்துட்டு. சேம் அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்சு போயிருக்கும். அவனுடைய கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், ரொம்ப அழுக்காகவும் கிழிஞ்சு போய் இருக்கும் அவனோட கேப் வந்துட்டு. ஸோ அவனுக்கு வந்து ஃபீட், அதாவது காலுக்கு போடுற ஷூ கூட கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாத அவனுடைய ஷூ வந்து கேப் வந்து எப்படி இருக்கும், அழுக்காகவும் தென் கிழிஞ்சு போய் இருக்கும். He knew that his father would come back with sacks of silver and his mother with
gifts from Allah. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து இவன் என்ன நினச்சிட்ருக்கான் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க அப்பா வருவார், கண்டிப்பாக அவங்களுடைய ஃபாதர், அவன் ஹமீத் என்ன நினைக்கிறான், ஃபீல் பண்ணுறான்னா, கண்டிப்பாக என்னுடைய அப்பா ஒரு நாள் வருவார். ஸோ அது மட்டும் இல்லை, சாக்ஸ் ஃபுல் ஆஃப் சில்வர். அந்த சாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, மீனிங் நம்ம தமிழில் சாக்கு பைன்னு சொல்கிறோம்ல, சாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த சாக்கு தான் இங்கே சாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாக்கு ஃபுல்லாக வந்துட்டு அப்பா வந்துட்டு சில்வர், அதாவது வந்துட்டு காயின்ஸ்லாம் நிறைய கொண்டு வர்றாரு, மணி கொண்டு வருவார். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கலாம். ஸோ அண்ட் ஹிஸ் மதர் கிஃப்ட்ஸ், அதாவது அது மட்டும் இல்லாத அம்மா வந்து அல்லா கிட்டே போயிருக்காங்க, அம்மாவும் வந்து நமக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு அந்த ஹமீத் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம், நினச்சிட்ருக்கோம். சரிங்களா? then he would have more than Mahmoud and Mokshin, Nure and Sami. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கான். would have more than, அதாவது அந்த பசங்களை விட இவன் ரொம்ப இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணுறான். நான் 4 பாய்ஸ் இருக்காங்களே, மஹ்மூத், மோக்ஷின், நுரே அண்ட் சாமி, அந்த இவங்களை விட இவங்க வந்து ரொம்ப இதாக இருக்கான், ரிச்சாக இருக்கிற பையன் அப்படின்னு அவன் வந்து நினச்சிட்ருக்கான் ஹமீத். ஹமீத் கிரானி அமீனா வாஸ் சேட். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் அவன் ஜஸ்ட்டு வந்து அவன் ஒரு சின்ன பையன் தான், வந்துட்டு 4 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அவங்ககிட்ட போய் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக அம்மா பாட்டி வந்துட்டு இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சேட்னஸ், சோகம் இருக்குது. அதாவது ஹமீட்டோட பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சோகமாக தான் இருக்காங்க. இட் வாஸ் ஈட் அண்ட் ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ். ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்க அந்த அன்னைக்கு ஈட், அந்த ஃபெஸ்டிவல் ஈட், அதாவது அந்த ரம்ஜான் பண்டிகை அந்த அன்னைக்குன்னு பார்த்து என்னது அவங்கக்கிட்ட ஒரு கையளவு கூட என்னது கிரைன்ஸ், தானியங்கள் இல்லை. கிரைன் மீன்ஸ் தானியம், அதாவது நம்ம வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையான பொருட்கள் எதுவுமே இல்லை. இஃப் ஒன்லி ஹேர் சன் வேர் தேர், இதுவே அவங்களுடைய சன், அதாவது கிரானியோட மகன் இருந்திருந்தா, இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட், இதுவே வேறு விதமாக இருந்திருக்கும் அந்த ஈட் ஃபங்க்ஷன். அதுவே ஹமீட்டோட அப்பா இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வேறு விதமாக இருந்திருக்கும். ஹமீட் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் சைடு. இப்போ வந்து ஹமீட் போய் அவங்க கிராண்ட் மதர் கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, கிரானி ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் கெட் பேக், டோன்ட் வரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, டோன்ட் வரி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹமீட் வந்து சொல்கிறான். ஏன் அப்படின்னா அந்த தொழுகை பண்ணுற இடத்துக்கு விமன்ஸ் போகக்கூடாது, ஜென்ட்ஸ் மட்டும்தான் போகணும். ஸோ பசங்க போகலாம், இந்த மாதிரி ஆண்கள் போகலாம், மற்றபடி விமன்ஸுக்கு அலோட் கிடையாது. ஸோ அவங்க பாட்டி வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஹமீத் மட்டும்தான் அங்கே போகணும் அந்த இடத்துக்கு. ஸோ அதனால் அவன் சொல்கிறான், வேகமாக ஓடி போய் சொல்கிறான், நீ வந்து கவலைப்படாத பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அமீனா வாஸ் ஒரீட். பட் ஆனால் இருந்தாலும் என்னது, அமீனாவுக்கு ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது. அதர்ஸ் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தயர் ஃபாதர்ஸ். மற்ற பசங்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய அப்பா கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை. ஹவு வுட் ஷி லெட் ஹிம் go to the fair all by himself. ஸோ எப்படி இவன் போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேர், அதாவது ரொம்ப தூரமாக இருக்கும் வேறு, எப்படி இவன் போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த ஃபேர்னால் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அங்கே அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபெஸ்டிவல் அந்த அன்னைக்கு. ஸோ அந்த அன்னைக்குன்னு பார்த்தா நிறையா இது இருக்கும், நிறையா பொருட்கள்லாம் விற்பாங்க அந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஹமீத் லெஃப்ட் வித் த அதர் பாய். ஸோ ஹமீத் இப்போ என்ன பண்ணுறான், அந்த பசங்க கூட போய் ஜாயின் ஆகிட்டான், அவங்க கூட போக ஆரம்பிக்கிறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஆனால் ஹமீத் மட்டும் என்னது, அவன் காலில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபீட், அதாவது கால் இருக்குது அப்படின்னா இவனுக்கு மட்டும் விங்ஸ் இருக்குதுன்னு நினப்பாட்டுக்குது. விங்ஸ் இந்த சென்ஸ் பறவைக்கெலாம் இருக்கும் இல்லையா, ரெக்கை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெக்கை மாதிரி வேகமாக இவன் என்ன பண்ணுறான், பறந்து போயிட்டுருக்கான் வேகமாக. They ran on target of the elders and waited for them under a tree. ஸோ இவங்க போன உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. அந்த ரீச் ஆகி போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்டர்ஸ் நிறைய பெரியவங்களாம் இருக்காங்க. அது மட்டும் எங்கே எல்லோரும் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ அந்த ட்ரீ கடியில் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. They reached the suburbs ஆஃப் த டவுன். ஸோ இப்போ அந்த இடத்த போய் எல்லாருமே அந்த போகிற வழியில் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கடந்து போகிறாங்க. தென் அது மட்டும் இல்லாத சபர்ப்ஸ்னால் வந்துட்டு அவுட்லைங் ஏரியா, அந்த புறநகருக்கு அந்த தொழுகை செய்கிற இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த டவுனில் நிற்கிறாங்க. அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுஸ் ஆஃப் த ரிச். ஸோ அது மட்டும் இல்லாத அங்கே போனாங்க இல்லையா, அந்த போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக் ஹவுஸ், நிறைய ஹவுஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாத நிறைய பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. In the gardens, mango and lychee trees
வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு அவங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கார்டன் இருக்குது. அந்த கார்டன் வழியாக போகும்போது மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ், அந்த லிச்சி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அந்த ட்ரீஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த வழியில் நிறையா இருக்குது. தென் தே கம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டர்ஸ். அது மட்டும் இல்லாத அவங்க போகிற வழியில் என்ன இருக்குது, அவங்க எதை கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா நிறைய ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ், அதாவது ஸ்வீட் கடையெல்லாம் இருக்குது. இப்போ நம்மளே வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் திருவிழா அப்படின்னா நிறையா பொம்மை கடை இருக்குது, டாய்ஸ் கடை இருக்கும். ஒன் சைடு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் காரம்லாம் போடுவாங்க. இன்னொரு சைடு வந்து நிறைய ஜூஸ்லாம் இருக்கும், ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம மார்க்கெட் அப்படின்னு போகும்போது நிறையா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஈட் ஃபங்க்ஷனுக்கு போகிற வழியில எல்லாமே அந்த டவுன் சைடு எல்லாமே இதெல்லாம் இருக்குது. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கா, ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக அந்த அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கலராக ஒரு அந்த ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் செஞ்சு, அந்த கெய்லி அப்படின்னா நல்லா ஒரு வண்ணமயமான கலர்னால் வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் ஃபில்ட் அப் இன் கீப்ஸ் லைக் மவுண்டைன்ஸ். ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்வீட்ஸுமே எப்படி இருக்குது, நல்லா ஒரு மலை போல் குமிச்சு வச்சுருக்காங்க. மவுண்டைன்னு அது மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா ஸ்வீட்ஸ் எல்லாம். நீங்கள் மார்க்கெட்லாம் போனீங்கன்னு நோட் பண்ணி பாருங்கள். அந்த மிக்சர் அந்த முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவியல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம உங்களுடைய லோக்கலில் போய் மார்க்கெட்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு நல்லா வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் செக்ஷன் 1 இஸ் ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ கொடுத்துருக்காங்க, நமக்கு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபைனலி த டே தே ஹேட் ஹாம் ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு டேஸ். ஸோ அந்த நாள் அந்த ஃபைனல் டே வந்துருச்சு. ஸோ அது என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கீழே சொல்கிறாங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ பொங்கல், ஆப்ஷன் பி கிறிஸ்மஸ், ஆப்ஷன் சி ஈட். ஸோ நமக்கு இங்கே என்ன படித்தோம், இந்த ரிசல்ட்டில் என்ன படிச்சிருக்கோம், ஈட் ஃபங்க்ஷனை படித்தோம். ஸோ ஆன்சர் ஈட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வித் a treasure the boys would buy dash in ஈகா. ஸோ அந்த பசங்க இருக்காங்களே, அவங்க அந்த நோம்பு எனக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ், ஆப்ஷன் பி டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ், ஆப்ஷன் சி சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ். ஸோ அந்த பசங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன வாங்கலான்ட்டு, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டேஸ். ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ யாருன்னு பார்த்தோம், ஸோ மஹ்மூத், மோக்சின், நூரே அண்ட் சமி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராகுல், ப்ரீத்தி, சாம் அண்ட் மஃபீத். தென் ஃபைனலாக பாருங்கள் ஆப்ஷன் சியில் ராணி, வெஜீஸ், சீதா அண்ட் ஜாஹித். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. என்ன, மஹ்மூத், மோக்ஷின், நூரே அண்ட் சமி, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட், வாட் ஹேட் ஹேப்பன் டு ஹர் சன். ஸோ அவங்க பாட்டி வந்து என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஈட் ஃபங்க்ஷன் வந்துருச்சு அந்த அன்றைக்கி வந்துட்டு எப்படிலாம் இருந்தது, ஹாப்பியாக இருந்திருக்கும். ஹர் சன் ஹேட் டைட், அவங்க சன் இருந்தது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தாங்க இல்லையா. ஹர் சன் ஹேட் கான் அப்ராட், ஹர் சன் ஹேட் கான் அன் அ டூர். ஸோ அவங்க சன் என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க சன் வந்து அந்த அன்றைக்கி இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு ஹமீத் கிட்டேயும் ஒரு சமாதானமாக இருக்காங்க. ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். திஸ் மீன்ஸ், அதாவது அவனுடைய காலில் வந்துட்டு ஃபீட் இல்லை, விங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் கடைசியாக. எதனால் அப்படி சொன்னோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஹி ரேன் ஃபாஸ்ட், ஹி ரேன் ஸ்லோலி, தென் ஹி வாஸ் அன் ஏஞ்சல். ஸோ அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனான், அதனால தான் அவன் என்ன சொல்கிறோம், ஹீ ரேன் ஃபாஸ்ட், வேகமாக போனனால தான் அவனை வந்து என்ன சொல்கிறாங்க, விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இந்த டூ யூ நோவில் பாருங்கள், there are 109 members in மார்பனஹள்ளி லக்மையா ஃபேமிலி who live in Karnataka's Kolar district. அதாவது வந்துட்டு there are 109 members, அதாவது 109 மெம்பர்ஸ் இருக்காங்க. எங்கே அப்படின்னா மார்பனஹள்ளி லக்மையா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி, சரிங்களா. மரப்பனஹள்ளி அப்படிங்கிற ஒரு லக்மையா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த ஃபேமிலி எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் கோலார் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. இட் இஸ் ஒன் அமாங் த லாஸ்ட் ஃபியூ பியூர்லி ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இன் இந்தியா.
ஸோ இவங்க வந்துட்டு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேமிலியோட இது தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இது ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி பியூராகவே, அதாவது வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். அதில் வந்து 85 members ஆஃப் திஸ் மேசிவ் ஃபேமிலி லிவ் அண்டர் a single roof that spans 20 rooms. அதாவது 85 members எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரே ஃபேமிலி, அதாவது ஒரே ஒரு பில்டிங்கில் அந்த 85 ஃபேமிலி இருக்காங்க, 85 members இருக்காங்க, 20 ரூம்ஸில் இருக்காங்க. 85 members எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னா 20 ரூம்ஸில் இருக்காங்க. The other 24 live in the fields next to the house. ஸோ அந்த ரிமைனிங் இருக்காங்க இல்லையா, அந்த 109ல் 85 வந்துட்டு 20 ரூமில் இருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற அந்த 24 members வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹவுஸில் இருக்காங்க. ஸோ இது நம்ம வந்துட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. Hello cuties, IDGA section 1 is completed. Then section 2, take turns and read the section aloud. So section 2 நம்ம பார்க்கலாம். Soon the roads began to get crowded. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட் நம்ம செக்ஷனில் பார்த்தோம், அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாத அங்கே வந்துட்டு நிறையா டெக்கரேட் பண்ணி அழகாக கலர்ஃபுல்லான ஸ்வீட்ஸ் இருந்துச்சு, ரோட்ஸ் எல்லாம் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதுக்கு போயிட்டாங்க, அந்த க்ரௌட் போயிட்டாங்க. அங்கே இருக்க ரோடெலாம் எப்படி இருக்குது, ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. சம் பீப்புள் வேர் அண்ட் டோங்காஸ் அண்ட் ஈகாஸ். ஸோ சில பீப்புள், அதாவது மக்கள் வந்துட்டு இந்த டோங்காஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம குதிரை வண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிங்கிளான குதிரை வச்சுட்டு நீங்கள் வண்டி பார்த்துருக்கீங்களா, டவுன் சைட்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், குதிரை வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. அது ரேர், இப்போ எங்கேயும் அதிகமாக கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வண்டியில் அங்கே இருக்கிற மக்கள் டோங்காஸ் அண்ட் எக்காஸ் அப்படிங்கிறதும் அந்த குதிரை வண்டி தான் வந்துட்டு எக்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டியில் வந்துட்டு மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. சம் இன் மோட்டார் கார்ஸ். சில பீப்புள், அதாவது சில மக்கள் வந்துட்டு காரில் வராங்க, பெரிய கொஞ்சம் ரிச் பீப்புளெலாம் இருப்பாங்களே, பணக்காரங்களாம் காரில் வராங்க. ஆல் வியரிங் பர்ஃப்யூம். ஸோ அது மட்டும் இல்லாத அந்த மக்கள் எல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. பர்ஃப்யூம்னா என்னது, நம்ம சென்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ முஸ்லீம்ஸ்லாம் அதிகமாக வந்து சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட் யூஸ் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து நல்லா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி நல்லா ஒரு வாசனையாக அவங்களுடைய இதை வச்சுட்டு வராங்க. ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட். ஸோ இப்போ எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில், அந்த க்ரௌடுக்கும் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. த சில்ட்ரன் வேர் a calm and considerate lot. ஸோ அங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அமைதியாக இருக்காங்க. காம்னு என்னது, அமைதியாக இருக்காங்க. அண்ட் கண்டென்டட்னா ரொம்ப ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அடம் பிடிக்காமல் அமைதியாக அவங்களுடைய ஒர்க் என்னவோ அதை செஞ்சிட்ருக்காங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் ஒண்டர்ஃபுல். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு அங்கே இருக்க வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்திருப்பாங்களே, சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பசங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைதியாக அங்கே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அழகாக நிற்கிறாங்க. வாட் எவர் காட் தேர் ஐ. அது மட்டும் இல்லாத அவங்க கண்ணுக்கு என்னென்னலாம் படுதோ அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. தே ஷுட் ஹேண்ட் அண்ட் கேப் அட் இட் வித் ஒண்டர். ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பொருட்களையெல்லாம் பார்த்து உத்து பார்க்குறாங்க. கேப்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட், அதாவது உத்து பார்த்தல், அதாவது வாயை பழந்துட்டு பார்க்குறாங்கன்னு சொல்கிற மாதிரியா. ஒரு திங்ஸை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு நம்மளே ஒரு மெய் மறந்து அது மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்துட்ருக்காங்க. அட் லாஸ்ட் த ஈகா கேம் இன் டு வியூ. ஸோ இப்போ என்னது, கடைசியாக அந்த இக்கா அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சு, அந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சு. தேர் வேர் ரோ அப்பான் ரோ ஆஃப் வர்ஷிப்பர்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஐ குட் சி. ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டே மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாத வந்துட்டு அவங்க கண்ணுக்கு தெரிச்ச தூரம் போய் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல ஒரு பிளேஸில் போய் செட்டில் ஆகுறாங்க. நியூ கமர்ஸ் லைன் தெம்செல்ஸ் பிகைண்ட் ஒன்ஸ் ஆல்ரெடி தேர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன் பை ஒன்னாக போய் அந்த நியூ கமர்ஸாக புதுசாக வரவங்களும் போய் அந்த இடத்துல போய் ரீச் ஆகி உட்கார்றாங்க. நெக்ஸ்ட் த ப்ரேயர் வாஸ் ஓவர். அந்த ப்ரேயர் வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரேயர் முடிஞ்சிருச்சு.
மெயின் எம்ப்ரஸ் ஈச் அதர். ஸோ இப்போ என்ன பண்ணுறா எம்ப்ரஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அவங்களுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹக் பண்ணுவாங்க. அதாவது முஸ்லீம்களோட இதில் என்ன நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம். அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தொழுகை முடிஞ்சிருச்சு, எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னு நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா டாய் வெண்டர்ஸ், அதாவது வந்து ஸ்வீட் அண்ட் டாய் வெண்டர்ஸ், அதாவது அங்கே இருக்கிற அந்த வெளியே அந்த தொழுகை நடந்து வெளியே இடத்துல ஷாப் நிறைய ஷாப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஷாப்பில் அங்கே இருக்கிற ஸ்வீட் ஷாப்புக்கு தென் அங்கே இருக்கிற டாய்ஸு பொம்மை கடை அந்த இடத்துக்குலாம் போய் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, குவிகிறாங்க, வரிசையாக போய் குவிஞ்சு நிற்கிறாங்க. அப்படியே போய் அட்டாக் பண்ணுற மாதிரி, அட்டாக் இன் த சென்ஸ் போய் என்னமோ ஒரு அட்டாக் பண்ண வேகமாக இவ்வளோ ஃபோர்ஸாக போவாங்களோ அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போய் எங்கே நிற்கிறாங்க, அந்த ஷாப்பில் போய் நிற்கிறாங்க. There was the merry go round with wooden elephants, horses and camels. ஸோ அது மட்டும் இல்லாத என்னது, there was merry go ground, அதாவது வந்துட்டு மெரி கோ ரவுண்டுனா இந்த ராட்டினம், நம்ம இதில் ராட்டினம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அந்த வுட்டனில் செஞ்சப்பட்ட அந்த எலிஃபென்ட்ஸ், அந்த எலிஃபென்ட் பொம்மை, தென் ஹார்ஸு, தென் கேமல்ஸ், இந்த மாதிரி நிறையா விதவிதமாக இருக்கும். அந்த பொம்மை இருக்கும், அதை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இங்கே ராட்டந்தூரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாக்ஸாக இருக்கும், நம்ம ராட்டந்தூரின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாத இந்த பீச்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக சுற்றிகிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களாம் உட்கார வச்சு சுற்ற வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் விளையாண்டுட்டுருக்கேன். யூ பெய்ட் 1 பைசா அண்ட் had 25 rounds of fun. ஸோ அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ராட்டினத்தில் விளையாடணும் அப்படின்னா 1 பைசா கொடுத்தீங்க, 1 பைசா கொடுத்தீங்க அப்படின்னா 25 rounds நம்ம இதில் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. Then Mahmoud and Mohsin and Noore and other boys mounted the horses and camels. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹமீட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மஹமூட் அண்ட் மோசின் அண்ட் நூரை, இந்த 3 பேர் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா போய் அந்த அந்த ஹார்ஸில் போய் ஏறி உட்காராங்க. ஹார்ஸ்லேயும் அங்கே இருக்கிற அந்த கேமல் அந்த பொம்மை மேலேயும் போய் ஏறி உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 1 பைசா கொடுத்து அந்த 25 rounds அவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The prayer was over. அதோட அந்த மவுண்டட் ஹார்ஸ் இதாகுது. ஹமீட் வாட்ச்டு தெம் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த 3 பேரும் அவங்க 3 பேரும் அந்த ராட்டினத்தை சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஹமீட் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு தூரமாக நின்று அவங்கள பார்த்துட்ருக்கான். ஹமீட் ஹீ ஹேட் வேர் 3 பைசாஸ். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 பைசாஸ் இருக்குது. ஹீ குட் நாட் பார்ட் வித் a third of his treasure for a few miserable rounds. ஸோ இந்த பரிதாபம், அதாவது நம்ம என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஆஃப்டர் ஆல் போய் இந்த 25 roundsக்காக நம்ம போய் இந்த 1 பைசாவை கொடுத்து அந்த விளையாட்டை விளையாடணுமா அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ மிசரபிள்னால் அந்த இடத்துல வந்து ரொம்ப பரிதாபமாக நமக்கு இதெல்லாம் வேண்டாம், ஏன் இதுக்காக போய் நம்ம வேஸ்ட்டாக வந்து 1 பைசா செலவு பண்ணணும், நம்மகிட்ட அந்த 3 பைசா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். they were soon done with their rights. ஸோ சீக்கிரமாகவே என்ன ஆயிடுச்சு, அந்த 25 ரவுண்டும் முடிஞ்சிருச்சு, 1 பைசா அவங்க கொடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க. தென் what was time for the toys. இப்போ என்ன பண்ண, அந்த ரவுண்ட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டாய்ஸ் வாங்க போகிறாங்க. அந்த பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே போகிறாங்க, டாய்ஸ் வாங்க போகிறாங்க. There was a row of stalls on the one side with all kinds of toys. ஸோ ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லா விதமான டாய்ஸும் இருக்குது, பொம்மைகளும் இருக்குது அந்த இடத்துல. ஸோ என்ன விதமான பொம்மைகள் இருக்குது, சோல்ஜர்ஸ் அண்ட் மில்க் மெய்ட்ஸ். அதாவது சோல்ஜர்ஸ்னால் என்னது, இந்த போலீஸ்மேன் ட்ரெஸ் போட்டது, தென் மில்க் மெய்ட்ஸ்னால் பால்காரர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குது. கிங்கு அண்ட் மினிஸ்டர்ஸ், அதாவது கிங்னா ராஜா, தென் மினிஸ்டர்னா மந்திரி, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட இருக்கிற டாய்ஸ்லாம் இருக்குது. தென் வாட்டர் கேரியர்ஸ், தண்ணி தூக்குற மாதிரி, அண்ட் வாஷர் விமன் அண்ட் ஹோலி மென். ஸோ இந்த மாதிரி நிறைய வாஷர் விமனா துணி துவைக்கிற மாதிரி ஒரு லேடியோட பிக்சரு, தென் ஹோலி மென்னா ஒரு முனிவர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா அந்த டாய்ஸ்லாம் அங்கே விற்றுட்ருக்காங்க. மஹமூட் bought the policeman in a cocky with a red turban on his head and a gun on
his soldier. ஸோ இப்போ மமூட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு போலீஸ்மேனோட ட்ரெஸ் போலீஸ்மேன் வந்து அந்த டாய்ஸை வாங்க போகிறான். ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து எப்படி இருக்குன்னா, காக்கி வித் ரெட் டர்பன், அதாவது வந்து காக்கி ட்ரெஸ் போட்டு, டர்பன்னா என்னது, தலையில் ரெட் கலரில் ஒரு அந்த கேப் மாதிரி வச்சு, தென் அது மட்டும் இல்லாத அவனுடைய ஷோல்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் கன் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வாங்குகிறான். மோக்ஷின் பாத்தி வாட்டர் கேரியர். இப்போ மோக்ஷின் வந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் என்ன வந்து டாய் வாங்குறான் அப்படின்னா, இந்த வாட்டர் கேரியர், அதை தனி தூக்குற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கிற இல்லையா, அந்த கெட்டப்பில் இருக்கிற டாயை வாங்குகிறான். வயல் நூரை கோட் லாயர் பொம்மையை வந்துட்டு நூரை அப்படிங்கிற பாய் வாங்குகிறான். தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 பைசா ஈச். ஸோ அந்த டாய்ஸோட ரேட் என்ன அப்படின்னா 2 பைசா ஆயிடுச்சு. ஸோ ஹமீத் ஹேட் ஒன்லி 3 பைசாஸ். ஸோ ஹமீத் கிட்ட ஒன்லி வந்து 3 பைசா தான் இருக்குது. ஆனால் அவனுக்கிட்ட நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா 15 இருந்துச்சு, 12 இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ செக்ஷன் 1 நம்ம பார்த்தோம் வந்துட்டு மமூட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 காயின்ஸ் இருந்துச்சு. தென் மோக்ஷின் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா 15 காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ இவங்ககிட்ட என்ன இருக்குது, 3 பைசா தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை ஜஸ்ட் இது பண்ணிகிட்டு இருக்கான், வச்சு பார்த்துட்டு தான் இருக்கான். ஹமீத் ஹேட் ஒன்லி 3 பைசாஸ். ஹவு வுட் ஹி பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ். ஸோ இங்கிட்ட இருக்கிறதே 3 பைசா தான், அதை வச்சு நான் எப்படி இவ்வளோ விலை உயர்ந்த டாய்ஸை பொம்மையை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே வுட் பி ஸ்மாஷ் டு பிட்ஸ். இப்போ என்ன பண்ணுறான், அவன் நினைக்கிறான், அந்த டாய்ஸ் நம்ம வாங்கி பார்க்கலாமா, நம்மக்கிட்ட தருவாங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரியாக ரொம்ப ஒரு அந்த பொம்மைக்காக ஏங்குற மாதிரி அந்த கெட்டப்பில் அவன் வந்து இது பண்ணுறான். இஃப் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆஃப் தெம் த காலர் வுட் ரன். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான், அடுத்தது அதில் மட்டும் ஒரு ட்ராப் தண்ணி விழுந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த கலர் அந்த டாய்ஸோட கலர் என்ன ஆகிடும், போயிடும். But he looked at them hungrily and wished to could hold them in his hands for just moment or two. ஸோ அதுவும் நினைக்கிறான். அட் த சேம் டைம் அது நம்மக்கிட்ட அந்த பொம்மையை வாங்கி ஒரு டைம் அது கொடுப்பாங்களா, நம்ம பார்ப்போமா, தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி. ஹங்க்ரி அப்படிங்கிறது அங்கே பசி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஏக்கம் மாதிரி. அவன் வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்களா, நம்ம வாங்கி அதை பார்க்க மாட்டோமா, டச் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக ஏக்கமாக அவன் பார்க்குறான். ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். ஸோ இப்போ டாய்ஸ் வாங்கிட்டானுங்க, பொம்மை வாங்கிட்டானுங்க. அடுத்தது இப்போ எங்கே போக போகிறாங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் வாங்க போக போகிறாங்க. சம் ஒன் பாஸ் சிசேம் சீட் கேண்டி. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து என்ன வாங்குறான் அப்படின்னா சிசேம் சீட், அதாவது சிசேம்னா எள்ளு மிட்டாய் வாங்குறான். தென் அதர்ஸ் குலோப் ஜாமுன்ஸ், இன்னொருத்தர் என்ன வாங்குறான் அப்படின்னா குலோப் ஜாமுன்ஸ் அல்லது அல்வா. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாங்குறாங்க. தி ஸ்மாக் தே லிப்ஸ் வித் ரிலீஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே உறிஞ்சி பார்க்குறாங்க. அதாவது அந்த ஸ்மாக்னா அந்த ஸ்மெல்லை வந்துட்டு நம்ம டேஸ்ட், அதாவது நம்ம சாப்பிடாத முன்னாடியே ஸ்மெல் வந்து மூக்கில் எப்படி நமக்கு என்ன ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணி பார்க்குறாங்க. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். ஸோ இப்போ ஒன்லி என்ன பண்ணுறான், அந்த இடத்த விட்டு நெகிழ்ந்துட்டு அமைதியாக அவன் பாட்டுக்கு நிற்கிறான். ஸோ ரிலீஸ் என்ஜாய்ட் அ டுக் ப்ளஷர் வந்து டேஸ்ட். ஏதாவது ரிலீஸ்னால் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டை வந்துட்டு இது பண்ணி பார்க்குறது, அதாவது நுகர்ந்து பார்த்தல அந்த மாதிரி லிப்ஸில் அவன் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம். ஸோ ஒன்லி அமீட் வந்து அந்த இடத்த விட்டு நான் வந்து அழகாக நிற்கிறான் அவன் பாட்டுக்கு வந்துட்டு. ஸோ இதை நம்ம பார்த்தோம் செக்ஷன் 2ல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பாருங்கள், ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் ஃபாலோயிங் கொஷின்ஸ். தெர் ஆர் மெனி டாய்ஸ் இன் த ஸ்டால். 3 of Hamid's friends had bought some toys. ஸோ வந்து நிறைய டாய்ஸ் அதில் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 டாய்ஸ் தான் 3 ஃப்ரெண்ட்ஸு 3 டாய்ஸ் வாங்கினாங்க. ஸோ அவங்களோட ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஒரு காலம்லேயே எழுதணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன டாய்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலமில் எழுதணும். அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மஹ்மூத் வந்துட்டு போலீஸ்மேன் காக்கி, அதாவது காக்கி ட்ரெஸ் போட்டு ரெட் டர்பன், அதாவது தலைப்பாக வச்சு கன் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வாங்கினான், ஒரு டாய் வாங்கினான். மோக்ஷின் வந்துட்டு வாட்டர் கேரியர் வாங்கினான். தென் நூரை வந்துட்டு ஒரு லாயர் ஒரு டாயை வாங்கினான். ஸோ 3 மெம்பர்ஸுமே 3 இதை வாங்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். ரைட் நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் பிக்சர். ஸோ ஒவ்வொரு பிக்சரும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் நமக்கு வந்துட்டு சோல்ஜர். செகண்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வாஷர் விமன். ஸோ துணி துவைக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ வாஷர் விமன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் செயின்ட், ஒரு முனிவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பிக்சர் நமக்கு என்ன தெரியுதுன்னா மில்க் மெய்ட், பால்காரர். ஸோ ஃபிஃப்த்து ஒன் போலீஸ்மேன். சிக்ஸ்த்து ஒன் கிங்.
ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. they descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. ஸோ இது நமக்கு ஒரு லைனு. அங்கே இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் வேகமாக ஓடி போய் அந்த ஸ்வீட் கடையிலையும் அந்த கூட்டத்துலேயும் போய் நின்னாங்க. ஒரு ஆர்மி ஃபோர்ஸிங் மாதிரி போய் வேகமாக நின்னாங்க. ஸோ ஹூ டஸ் they refer to? did they move on by one in a line in a big group? ஸோ யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, யாரை போய் கூட்டமாக நின்னாங்க, அங்கே இருக்கிற they refer to men, அங்கே இருக்கிற மென்ஸ் தான் போய் அங்கே நின்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு they moved in a group, அதாவது ரொம்ப ஒரு பெரிய குரூப்பாக போய் அவங்க அந்த இடத்துல நின்னாங்க வந்துட்டு. ஸோ தாங்க தே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவனோட ஹமீதோட அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹமீதையும் சொல்லியிருக்காங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஹமீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் த ரைட் இன் their merry go round பட் ஹமீஸ் did not go on his way. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, பிகாஸ் he did not have enough money. ஏன் அவன் வாங்கலை அப்படின்னா, அவன்கிட்ட அந்த அளவுக்கு மணி கிடையாது, ஹமீத் கிட்ட அந்த அளவுக்கு மணி கிடையாது, அதனால தான் அவன் வந்து இது வாங்கலை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு டிட் ஹமீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் தே என்ஜாய் ஈட்டிங் த ஸ்வீட்ஸ் தே ஸ்நாக். அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப அந்த லிப்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணிக்கிட்டு ஸ்மெல்லையும் பிடிச்சிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நம்ம ஃபைனலாக பார்த்தோம். ஸோ செக்ஷன் 2 இஸ் ஓவர், கம்ப்ளீட் ஆயிடுச்சு கட்ஸ். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 3 பார்க்கலாம். Ika section 3. Read this section in parts. Next to the sweet shops there were a few hardware stores and jewelry shops. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்வீட் ஷாப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வந்து டாய்ஸ் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணாங்க அந்த ராட்டனத்தில், தென் வந்துட்டு அவங்க டாய்ஸ் வாங்கினாங்க. ஃபைனலாக வந்து இந்த ஸ்வீட் ஷாப்புக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஸ்வீட் ஷாப்பில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்வீட் ஷாப் தாண்டி அடுத்தது வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஃபியூ ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஷாப். அதாவது ஹார்ட்வேர்னால் அங்கே இரும்பு பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பொருட்கள்லாம் பாத்திரம் நம்ம பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்லாம் போனால் நோட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருள், இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. அதே மாதிரி அந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஜுவல்லரி ஷாப், நகைக்கடையும் இருக்குது. த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் தேர். ஆனால் அங்கே இருக்கிற அந்த பாய்ஸ் இருக்கானுங்களையா, அந்த ஹமீட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களையா, அவனுங்களுக்கு வந்துட்டு என்னது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பொருட்களை போய் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தே ஒர்க் அகெட் எக்ஸப்ட் ஹமீட். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுங்க வந்துட்டு எக்ஸப்ட் ஹமீட்டை விட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு முன்னாடி போகிறானுங்க. ஹமீட் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் பாருங்கள். இட் அக்யூர்ட் த்ரூ ஹமீட் தட் ஹிஸ் கிரானி டிட் நாட் ஹாவ் அ பேர் ஆஃப் டாங்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஹமீட் வந்து இப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. அக்கட் அப்படின்னா ஒரு ஞாபகம் வருது. அவங்க பாட்டிக்கிட்ட வந்து அப்படின்னா, அவங்க பாட்டிக்கிட்ட டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி. நம்ம வீட்டில் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இடுக்கி வச்சு பாத்திரத்தில் இறக்குவாங்க, அடுப்பில் வைப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வீட்டில் நமக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க பாட்டிக்கிட்ட அந்த இடுக்கி வந்து டாங்ஸ் அப்படிங்கிறது இடுக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. ஈச் டைம் சி குக்குடு சப்பாத்தீஸ் த அயன் பேன் போன் ஹேர் ஹேண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க பாட்டி வந்து சப்பாத்தி சமைக்கிறப்போ அந்த இடுக்கி இல்லாதனால கையிலே வச்சு டேரெக்டாக அடுப்புலேருந்து எடுக்கிறதுனால கையை நிறைய சுட்டுக்குவாங்க. ஸோ பேர்ன் ஆகுது, ஹேண்ட் வந்து ரொம்ப இதாகுது, தீயில வேகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணுறான். இஃப் ஹி பாட் ஹேர் பேர் ஆஃப் டாங்ஸ் ஹி வுட் பி வெரி ப்ளீஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இடுக்கி நம்ம வந்து பாட்டிக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ எப்படியாவது நம்ம அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஐடியா பண்ணுறான். ஷி வுட் நெவர் அகெயின் பேர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ். ஸோ இது நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பாட்டிக்கு இனிமேல் வந்துட்டு இந்த ஃபிங்கர்ஸில் காயம் ஆகாது, பேர்ன் ஆகாது, எரியாது அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். இட் வுட் பி அ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹாவ் இன் த ஹவுஸ். ஸோ அது மட்டும் இல்லாது இது வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான திங்ஸ் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஸோ ஹமீத் ஸ்டாப் டு லுக் அட் த பைல் ஆஃப் த திங்ஸ் அட் த ஹார்ட்வேர் ஷாப் அண்ட் ஆஸ்க் த ஷாப்கீப்பர். ஸோ இப்போ ஹமீத் என்ன பண்ணுறான் அப்படின்னா, போய் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவனோட திங்கிங்லாம் விட்டுட்டு நேராக அவங்க அந்த ஷாப் கிட்ட போகிறான். அந்த இடுக்கியில் வச்சுருக்கிறாங்களே அந்த பொருட்களில் வச்சுருக்கிற இடத்துக்கு அவன் போகிறான். போயிட்டு அங்கே இருக்கிற ஷாப்கீப்பர் கடைக்கிட்ட போய் கேட்குறான், ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டாங்ஸ். ஸோ இந்த ஜோடியான இந்த இடுக்கி எவ்வளவு, விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஹமீட் கேட்குறான். த ஷாப்கீப்பர் லுக்ட் அட் ஹிம் ரிப்ளை, இட்ஸ் நாட் ஃபார் யூ. ஸோ இப்போ வந்து அந்த ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு 4 வயசு பையன் போய் அந்த கடையில் அந்த பொருள் வேணும்னு கேட்குறான். அப்படிங்கும்போது அந்த ஷாப்கீப்பர் என்ன சொல்லுவார், நம்மளே போய் நீங்களே ஒரு சின்ன பையனாக இருக்கீங்க, நீங்களே போய் ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு ஒரு மெச்சூர்டாக அம்மா அப்பா வாங்குற பொருளை போய் கேட்டிங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, அந்த பொருளை உனக்கு தரமாட்டோம், கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சில மெம்பர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்பா அம்மா வந்தால் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த ஷாப்கீப்பர் சொல்கிறாரு என்னன்ட்டு, இந்த பொருள் உனக்கு கிடையாது. அவன் என்ன விளையாடுற பொருள் நினச்சி வந்து கேட்குறான் போல் சம்திங் நினச்சிருக்காரு அந்த ஷாப்கீப்பர். இட்ஸ் ஃபார் சேல் ஆர் நாட். இப்போ அவன் அப்படி ஹமீட் கேட்குறான், இது வந்து சேல் பண்ணுறீங்களா இல்லை சும்மா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். why should it not be for sale? ஏன் இது விற்கிறது தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்கீப்பர் ரிப்ளை பண்ணிவிட்டு, இட் வில் காஸ்ட் ஃபார் 6 பைசா. ஸோ இப்போ அதோடைய விலை என்ன அப்படின்னா 6 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3 பைசா தான் காசு இருக்குது. ஹமீட் ஹார்ட் சாங். ஸோ இப்போ அமீரோட ஹார்ட் வந்து சாங்னா ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு. ஐயோ இவ்வளோ விலையா, நம்மக்கிட்ட இருக்கிறதே 3 பைசா தான் இருக்குது, ஆனால் இவர் வந்துட்டு 6 பைசா சொல்கிறாரே அப்படின்ட்டு. டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹி சைட். மறுபடியும் வந்து சொல்கிறாங்க வந்துட்டு கேட்குறான், கரெக்டான ப்ரைஸ் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான் ஹமீட். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லிவ் இட். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாரு கடைக்காரரு, இது வந்து 5 பைசாவுக்கு தரேன் உனக்காக, ஸோ நீ வாங்கிக்கினா வாங்கிக்கோ இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஹமீட் சைடு, வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3? ஸோ இப்போ என்ன சொல்கிறான் ஹமீட் வந்து, நான் வந்து 3 பைசா மட்டும் கொடுக்குறேன், எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தென் ஹி வாக் அவே. அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறான், கேட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக அந்த கடை விட்டு போகிறான். ஏன் அப்படின்னா, அஃப்ரைட் த ஷாப்கீப்பர் வுட் ஸ்க்ரீம் அட் ஹிம். ஸோ அவர் வந்து நம்மளை வந்து திட்டிடுவாரோ இல்லை அந்த ஏதாவது பயத்துலேயே அவன் வந்து வேகமாக அந்த ஷாப்கீப்பர் விட்டு நெவர்றான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆனால் அந்த ஷாப்கீப்பர் வந்துட்டு அவனை பயன்படுத்தலை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு எது கத்தலை அந்த ஷாப்கீப்பர் கத்தாமல், சரி ஓகே அந்த கான்ட்ரரி ஹி கால் ஹமீட் பேக் அண்ட் கேவ் மீ த பேர் ஆஃப் டாங்ஸ். அப்படி என்ன பண்ணுறாரு, அந்த இடுக்கியை கூப்பிட்டு அந்த 3 பைசாவுக்கு அப்படி என்ன பண்ணுறாருங்க அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க, ஹமீட் கிட்ட கொடுத்துட்றாரு. ஹமீட் கேரிட் இட் ஆன் அ ஷோல்டர் as if were gone to show it is to his friends. ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹமீட் வந்து அதை வாங்கிட்டான், 3 பைசா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து அவனுடைய ஷோல்டரில் வச்சுட்டு அதை ஒரு கன் மாதிரி அவன் வச்சுருக்கான், அந்த ஷோல்டர் மேலே கன் மாதிரி வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறான். மோசின் லாஃப்ட் அட் சைடு. இப்போ மோசின் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா சிரிக்கிறான், அவனை பார்த்து ஹமீட் பார்த்து சிரிக்கிறான். ஆர் யூ கிரேசி? என்ன நீ ஒரு கிரேசி, அதாவது நீ ரொம்ப இதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறான். வாட் வில் யூ டூ திங் வித் டாங்ஸ்? இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, இந்த டாங்ஸ் வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹமீட் கிட்ட கேட்குறான். ஹமீட் ஃப்ளங் த டாங்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளை, ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட், இட் வில் பிரேக். ஸோ என்ன பண்ணுறான் ஹமீட் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை அழகாக வந்துட்டு அவனுடைய தோலை வச்சுட்டு இது பண்ணிவிட்டு இது மாதிரி கன் மாதிரி வச்சுட்டு போகிறான். அது மட்டும் இல்லாத வந்துட்டு என்ன பண்ணுறான், அவன் ரிப்ளை பண்ணுறான் என்னன்ட்டு, ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட். ஸோ இப்போ நீ வந்துட்டு அந்த வாட்டர் இது வச்சுருக்கிறியா, அதை தூக்கி போடு, அதை தூக்கி அந்த பொம்மையை தூக்கி கீழே போடு, அது உடஞ்சிரும், இட் வில் பிரேக். மமூட் சைட், ஆர் தீஸ் டாங் சம் கைண்ட் ஆஃப் டாய். ஸோ இது உனக்கு ஒரு டாயா, இது ஒரு பொம்மையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட் வந்து கேட்குறான் வந்துட்டு. ஒய் நாட் ரிப்ளை ஹமீட்? ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற ஹமீட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிளேஸ் தெம் அக்ராஸ் யுவர் சோல்ஜர்ஸ் and his gun, carry them in your hands, and it's like the musical instrument carried by a singing monks. My tongues are like a tiger among toys. ஸோ வந்து இப்போ சொல்கிறான் பாருங்கள் வந்துட்டு, அது வந்து என்னுடைய ஷோல்டர் மாதிரி அவன் கன் மாதிரி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாத அவனுடைய ஹேண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குது அந்த டாங்ஸு. அது மட்டும் இல்லாத வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, அவனுடைய டாய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டைகர் மாதிரி நல்ல ஒரு கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பெருமையாக சொல்கிறான் ஹமீட். Samit, who had brought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? ஸோ இப்போ சமி வந்துட்டு என்ன பண்ணுறான், டாம்பரின்னா வந்துட்டு ஒரு இசைக்கருவி, அதை வந்து அவன் வச்சுருக்கான். அப்போ அவன் வந்து கேட்குறான், டாம்பரின் வந்து சொல்கிறான், டேய் நான் உனக்கு டாம்பரின் கொடுத்துட்றேன், நீ எனக்கு அந்த டாங்ஸை கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நம்மளுடைய டாய்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இட் வாட்ஸ் 8 பைசா. அது மட்டும் இல்லாத இது வந்து 8 பைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் ஹமீட் வுட் நாட். ஆனால் ஹமீட் என்ன பண்ணல, அதை வாங்கிக்கல. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் இவ்வளோ மெச்சூர்டாக வந்துட்டு வீட்டுக்காக வாங்குகிறான்.
தென் அது மட்டும் இல்லாத அவனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் வாங்கின இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குறான், பொம்மை டாய்ஸை கொடுத்தும் இவன் வந்து வாங்கிக்காமல் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கான் இல்லையா, ரொம்ப குட் பாயாக இருக்கான். த பேர் ஆஃப் டாங்ஸ் ஓன் எவ்ரி ஒன் ஓவர் இட்ஸ் சைட். ஸோ இப்போ மற்றவங்க எல்லாம் வாங்கின டாய்ஸை விட இவன் வாங்கின அந்த டாங்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெட்டர் தேனாக இருக்குது, எல்லாத்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பை 11 த வில்லேஜ் வாஸ் எகைன் ஃபில்ட் வித் எக்ஸைட்மெண்ட். ஸோ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு அது மட்டும் இல்லாத வந்து இப்போ 11 o'clock சம்திங் ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் வந்து அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் டு த ஃபேர் டு பேக் அட் ஹோம். எல்லாருமே அந்த அந்த கூட்டத்தில் இருந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹமீட் டு ரிட்டன் ஹோம். ஸோ ஹமீட்டும் வந்து என்ன பண்ணுறான், வேகமாக அவங்க வீட்டுக்கு வரான். As soon as he hear his voice, Granny Amina ran out of his house, picked him up and kissed him. ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறாங்க, அஸ்கி சூன் அதாவது வந்துட்டு கிராணி அதாவது ஹமீட் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ வேகமாக போய் கிராணி வந்துட்டு அவனுடைய வாய்ஸ் கேட்ட உடனே அமீனா வேகமாக ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. வேகமாக போய் கட்டி பிடிச்சி தூக்கி கிஸ் பண்ணுறாங்க. சடன்லி he noticed the tongs in his hand. இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு சடனாக பார்க்குறாங்க, அவன் கையில் அந்த நோட்டீஸ் பண்ணுறாங்க, அவன் கையில் அந்த டாங்ஸ் அந்த இடுக்கி இருந்துச்சு இல்லையா, அதை பார்க்குறாங்க. வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டாங்ஸ்? இது எங்கேருந்து கண்டுபிடிச்சி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ பாட் தெம். எங்கேருந்து வாங்கினேன்? ஐ பாட் தெம். நான் விலைக்கு வாங்கினேன். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம்? இதுக்காக எவ்வளோ செலவு பண்ண, எவ்வளோ கொடுத்த? 3 பைசாஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான், ரிப்ளை பண்ணுறான். யூ ஆர் ஸ்டூபிட் சைல்டு. நீ ஒரு முட்டாளான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிராணி வந்து ஹமீட்டை திட்டுறாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹாவ் நாட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். ஸோ இப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் டைமு. இந்த டைமில் வந்துட்டு நீ ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அல்லது ஏதாவது குடிச்சிருக்கணும், ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிராணி வந்து அவனை திட்டுறாங்க. குட் நாட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இன் த ஃபேர் தேன் திஸ் பேர் ஆஃப் அயர்ன் டாங்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு இது மட்டும் இல்லாத இந்த டைமில் வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு போன டைமில் வந்துட்டு இது யாரும் உன்னை வாங்கிட்டு வர சொன்னாங்க வந்துட்டு. அது மட்டும் இல்லாத வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது பெட்டராக தெரியல, அந்த டாங்ஸ் வாங்கிட்டு வந்தது கிராணிக்கு வந்து பிடிக்கல, ஒரு இதாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹமீட் ரிப்ளைட் இன் இன்ஜூர்ட் டோன். பட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹமீட் வந்து ரொம்ப வழியில் சொல்கிறான் வந்துட்டு, ஒரு ரிப்ளை பண்ணுறான் என்னன்ட்டு, யூ பர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த அயர்ன் பேன் ஸோ ஐ பாட் தெம். ஸோ நீங்கள் அடிக்கடி எப்பயுமே அந்த சப்பாத்தி சுடுவீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு உங்கள் கையை வந்து பேனில் வந்து சுட்டுக்கிறீங்க, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ அந்த டாங்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். கிராணி வாஸ் டீப்லி மூவ்ட் பை ஹமீட் செல்ஃப்லெஸ்னஸ். அதாவது வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கிராணிக்கு தெரியுது அவனுடைய செல்ஃப்லெஸ், அதாவது அவனோட சுயநலத்துக்காக அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் அவங்க பாட்டிக்காக வந்து அவன் செலவு பண்ணி அந்த திங்ஸை வாங்கி கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த அஃபெக்ஷனை காட்டுது இல்லையா. ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்கான். ஸோ ஸ்டார்டட் க்ரையிங். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பாட்டி கிராணி வந்து ஸ்டார்டட் க்ரையிங், அழுறாங்க. ஃபார் த ரிச் விமன். ஸோ அது மட்டும் இல்லாத அந்த அவங்களுக்கு வந்து ஒரு உலகத்திலே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அன்ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதில் வந்துட்டு ஒரு இதாக இருக்காங்க. பேர் ஆஃப் டாங்ஸ் வாஸ் ப்ரீசியஸ் ஆஃப் ஸ்லாக்ஸ் ஆஃப் சில்வர். ஸோ அந்த 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 இதை விட அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எது அப்படின்னா, அந்த டாங்ஸ் வாங்கிட்டு வந்தது தான். அது வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த சில்வர், அதாவது அங்கே வந்து சில்வர் வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு மணி. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அந்த டாங்ஸை வந்து அவங்க வச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு ஹமீட்டோட இதில் செல்ஃப்னஸ், அதாவது அவனுடைய சுயநலத்துக்காக எந்த ஒரு 4 year சைல்டு வந்து அவனோட சுயநலத்துக்காக வாங்காமல் அவங்க பாட்டியோட வந்து அந்த இதுக்காக வாங்குறாங்க இல்லையா, அந்த ஹேண்ட் வந்து இதாகிடும், கை சுடும், அந்த காரணத்துக்காக வாங்கிட்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவனுடைய செல்ஃப்னஸ்னு தோணுது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க சுயநலத்துக்காக செலவு பண்ணுறாங்க. பட் ஆனால் ஹமீட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஒன், அவங்க ஃப்ரெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் தென் 2 others. ஸோ இது ரிட்டன் பை முன்ஷி பிரேம்சந்த். ஸோ டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமார் ராமன். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு உமார் ராமன் அப்படிங்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இது எழுதியிருக்காங்க. டிக் த கரெக்ட் ஆன்சர். Hamid thought that his grandma would be pleased if he bought dash. ஸோ ஹமீட் வந்து என்ன வாங்கினா, கிராண்ட்மாவுக்காக என்ன வாங்கினா, a pair of tongs, a sweet for himself, toys. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டு.
a pair of tongs. அவங்க பாட்டிக்காக அவன் வந்து அந்த pair of tongs அந்த இடுக்கியை வாங்கினான். Hamid's heart sank because the price of the tongs was dash. ஸோ அமீரோட ஹார்ட் வந்து எவ்வளோ பெருசு? ஆப்ஷன் ஏ டூ ஹை, டூ லோ, அஃபோர்டபுள். ஸோ இங்கே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா டூ ஹை, அதாவது எல்லாத்த விட பெரிய மனசு இருக்குது ஹமீட்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ், இட் மீன்ஸ் டேஷ். ஸோ அந்த சொன்னால் இல்லையா, மற்ற பொருளை டாய்ஸை விட என்னுடைய டாங்ஸ் வந்து ரொம்ப ஒரு கிரேட்டான ஒன்று. ஸோ அப்படின்னு சொன்னான். ஹமீட் வேல்யூட் ஹிஸ் டாய். எதை பற்றி சொன்னான்? அவனுடைய டாய்ஸை பற்றி தான் சொன்னான். ஸோ ஹமீட் வேல்யூட் டாய்ஸ். ஹமீட் brought a tiger toy. ஹமீட் wanted to exchange his toy. ஸோ அவன் வந்துட்டு அவன் வாங்கின அந்த டாங்ஸ் தான் வந்துட்டு ஒரு வேல்யூபிளான டாய் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஸோ ஆன்சர் ஹமீட் வேல்யூ ஹிஸ் டாய். Hamid's granny scolded him for borrowing iron tongs. Then she understood that Hamid had bought it. ஏன் வந்து அவங்க பாட்டி வந்து திட்டினாங்க அந்த அயன் டான் வாங்கினதுக்கு? ஃபைனலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஹமீட், அதாவது எதுக்காக வாங்கணும்னு சொன்னேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அவுட் ஆஃப் கம்பல்சன் அவன் வாங்கிட்டு வந்தானா? இல்லை, அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். அவன் வந்துட்டு பாட்டி மேலே இருக்கிற அன்புக்காக மட்டும்தான் அந்த டாங்ஸை வாங்கிட்டு வந்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த இடத்துக்கு வாங்கிட்டு வந்தான். த ஆன்சர் அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன், அதாவது வந்து அளவில்லாத பாசத்தினால மட்டும்தான், அந்த பாட்டி மேலே இருந்த அன்புனால தான் அவன் வந்துட்டு அந்த இதை வாங்கிட்டு வந்தான். ஸோ க்ளோசரி பாருங்கள். டாங்ஸ் அப்படின்னா a tool used to hold hot things, அதாவது வந்துட்டு அந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டாங்ஸ். ப்ரீசியஸ்னால் வேல்யூபிள், விலை மதிக்க முடியாதது. ரிச் அப்படின்னா அன்ஹாப்பி, சொல்ல முடியாத ஒரு அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெசன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோ we can see book back exercise. Okay குட்டீஸ், தேங்க்யூ.